Taste the Daily. அவர்கள் காசாவில் ஆரம்பித்தார்கள். மேற்கு கரையிலே அந்த போரை விரிவு செய்தார்கள். அதற்கு பிறகு லெபனான் மீது தாக்குதல் நடத்தினார்கள். சிரியாவிலே தாக்குதல் நடத்துகிறார்கள். ஈராக்கின் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். ஏமன் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். இவ்வாறாக தாக்குதலை விரிவு செய்து கொண்டே போகக்கூடிய இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆக மேற்காசியா முழுவதும் இந்த போர் விரிவடைந்து கொண்டே செல்வதற்கான காரணம் என்ன? ஹமாஸ் ஒரு தாக்குதலை நடத்தியது என்கின்ற ஒற்றை காரணத்தை வைத்துக் கொண்டு தாக்குதல் நடத்துகிறார்கள். அன்பானவர்களே, இது ஹமாஸுக்கு எதிரான தாக்குதல் அல்ல. ஒட்டுமொத்த மேற்காசிய பிராந்தியத்தில் அமெரிக்காவினுடைய தளத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகின்ற தாக்குதல். இந்த போர் மேலும் விரிவடையும். இந்த போர் மேலும் விரிவடையும் என்றால் தெற்காசிய பிராந்தியம் போரில் சிக்கொண்டு மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கும் என்று தமிழீழ விடுதலை புலிகளும் தமிழ் போராளிகளும் 40 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார்களே, அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலினுடைய ராணுவம் யாரெல்லாம் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வருகிறார்களோ அவர்களை எல்லாம் படுகொலை செய்தார்கள். ஹமாஸினுடைய தலைவர் ஹனியே நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு தயார் என்று சொன்னார். அவரை படுகொலை செய்தார்கள். இந்த மேற்காசிய பிராந்தியத்தில் போர் விரிவடையாமல் நாங்கள் தடுக்கிறோம் என்று ஈரான் சொன்னது, ஈரான் படை தளபதிகளை படுகொலை செய்தார்கள். லெபனான் மீது தாக்குதல் நடத்திய பொழுது ஹிஸ்புல்லாவினுடைய படை தலைவர் நஸ்ருல்லா சொன்னார், போர் நிறுத்தத்திற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று ஈரானின் வழியாக அமெரிக்காவிற்கு தெரிவிக்கப்பட்டது. இதை சொல்லி இரண்டாவது நாளிலே நஸ்ருல்லா படுகொலை செய்யப்பட்டார். ஈரானினுடைய தளபதிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள். நான் கேட்க விரும்புவது ஒன்றுதான், இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய மோடி சர்க்காரே யாரெல்லாம் போர் நிறுத்தத்திற்கு தயார் என்று அறிவிக்கிறார்களோ, யாரெல்லாம் அமைதியை விரும்புகிறார்களோ அவர்களை எல்லாம் படுகொலை செய்யக்கூடிய இஸ்ரேலை இந்தியா ஆதரித்து போரை விரிவடைய செய்கிறது என்கின்ற குற்றச்சாட்டிற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? யாரெல்லாம் அமைதியை முன்னிறுத்தினார்களோ அவர்களை எல்லாம் இலங்கை அரசு படுகொலை செய்தது. இலங்கை ராணுவம் படுகொலை செய்தது. அமெரிக்காவினுடைய ஆதரவின் அடிப்படையில் திரிகோணமலை அமெரிக்காவினுடைய கப்பல் படை தளமாக மாறுவதற்கு இந்தியாவின் ஒப்புதலோடு அமெரிக்கா இலங்கையோடு ஒரு ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்ட உடனே அதே வருடத்தில் இந்திய அரசினுடைய ஆதரவின் அடிப்படையில் தமிழீழத்தினுடைய அமைதி செயலகத்தினுடைய தலைவராக இருந்த சுப தமிழ்ச்செல்வன், பிரிகேடியர் சுப தமிழ்ச்செல்வன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். அவர் எவ்வாறு படுகொலை செய்யப்பட்டாரோ அதே போலத்தான் நஸ்ருல்லா ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் படுகொலை செய்யப்படுகிறார். இப்படி இந்த படுகொலைகள் எல்லாம் ஒரே மாதிரியாகத்தான் நடக்கின்றன. இந்த போர் விரிவடைந்து 2 நாட்களுக்கு முன்பு சிரியாவில் இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய ராணுவ தளத்தின் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது என்றால் என்ன காரணம் என்றால், ரஷ்யாவும் ஈரானும் இந்த போருக்குள் வர வேண்டும் என்று விரும்புகிறது. போரை இழுக்கிறார்கள். இங்கே மேற்காசியா பிராந்தியம் முழுவதும் போர் நடக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால், ஈரானில் இருந்து சென்று அங்கே இஸ்ரேலுக்குள் தாக்குதல் நடத்திய அந்த ஏவுகணைகள் 2000 கிலோமீட்டர் செல்லும் என்றால் அமெரிக்காவினுடைய கப்பல் படை அரபிக்கடலில் நிற்க முடியாது. இந்திய பெருங்கடலிலே மேற்கு பகுதியில் நிற்க முடியாது. ஆகவே அமெரிக்காவினுடைய கப்பல் படை பாதுகாப்பாக நின்று இந்த போரை நடத்த வேண்டும் என்றால் அது தமிழ்நாட்டினுடைய துறைமுகத்திற்கோ ஈழத்தின் துறைமுகத்திற்கோ வந்து நிற்க வேண்டும். இங்கே காட்டுப்பள்ளி துறைமுகத்தை அமெரிக்காவினுடைய ராணுவ கப்பல்கள் நிறுத்துவதற்கும் அங்கே ரிப்பேர் செய்வதற்கும் இந்திய அரசு தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல் இல்லாமல் கொடுத்திருக்கிறார்கள். இங்கே அமெரிக்காவினுடைய கப்பல்கள் ராணுவ கப்பல் வரும் என்றால், திரிகோணமலையிலே ராணுவ கப்பல்கள் நிறுத்தப்படும் என்றால் இந்த போர் விரிவடையும். ஏனென்றால் ஈரான் சொல்லி இருக்கிறது, எங்களை எங்கிருந்தெல்லாம் தாக்குகிறார்களோ அந்த இடங்களில் எல்லாம் நாங்கள் திரும்பவும் தாக்குவோம் என்று சொன்னால் நாம் நம்மை அறியாமல் நாம் ஒப்பு கொடுக்காமல் நாம் பழியாவோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது தோழர்களே. இங்கிலாந்தினுடைய தளபதியும் விமானப்படை தளபதியும், பிரான்சினுடைய விமானப்படை தளபதியும், ஜெர்மனியினுடைய விமானப்படை தளபதியும் கோயம்புத்தூரிலே எதற்கு சந்தித்தார்கள் என்கின்ற கேள்வி எழுகிறது. இங்கே தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே, தென்னிந்தியாவிலே இந்த நேட்டோவினுடைய படைகளுக்கு இங்கே என்ன வேலை என்பதை நாம் கேட்க வேண்டியது இருக்கிறது. அதானியினுடைய வியாபாரம் நடக்க வேண்டும் என்பதற்காக, அதானி செய்கின்ற அந்த ட்ரோன் வியாபாரத்தை விரிவடைய வேண்டும் என்பதற்காக இங்கே இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய மோடி அரசினால், ஆக தோழர்களே, இந்த போர் என்பது ஏதோ ஒரு மூலையிலே கண்ணு கெட்டாத தொலைவிலே நடக்கக்கூடிய ஒரு அழிவாக நாம் பார்த்து கடந்து விடக்கூடாது. இந்த சாலை என்பது எனக்கு பல்வேறு நினைவுகளை கொடுக்கிறது. 15 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழீழத்தில் இனப்படுகொலை நடந்து கொண்டிருந்த பொழுது இங்கே தாயகத்தில் மதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்திலே பெண்கள் உண்ணாநிலை போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்திலே அங்கே போர் மிக உக்கிரமாக நடந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் படுகொலை செய்யப்பட்ட மக்களின் எண்ணிக்கை 5000 கடந்து கொண்டிருந்தது. பாலஸ்தீனத்தில் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த படுகொலையினுடைய விகிதத்தை விட மிக அதிகமான விகிதத்தில் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருந்த அந்த கொடூரமான காலத்தில் கையேறு நிலையில் நாம் நின்று கொண்டிருந்தோம். தமிழர்கள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்படுகிறார் என்பதை தமிழர்களுக்கு சொல்லுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது. தகவலை கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை, மக்களை திரட்ட முடியவில்லை.
ஒரு மாபெரும் எழுச்சியை நம்மால் சாத்தியப்படுத்த முடியாமல் நம் கண்முன்னே 1,67,000 தமிழர்கள் துடிக்க துடிக்க படுகொலை செய்யப்பட்டார்கள். உலகத்தின் வேறெங்கும் நடந்ததை விட மிக மோசமாக போரினுடைய இறுதி 3 நாட்களில் 40,000 70,000 தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள் என்பதை நினைத்து பாருங்கள். எவ்வாறாக கொல்லப்பட்டிருப்பார்கள்? குடும்பத்தோடு நிற்க வைத்து சுட்டு கொலை செய்யப்பட்டார்களா, அல்லது குண்டு வீசி கொலை செய்யப்பட்டார்களா, எவ்வாறு கொலை செய்யப்பட்டார்கள் என்கிற தகவல் கூட நமக்கு கிடையாது. அவர்கள் உடல்கள் எல்லாம் எங்கே புதைக்கப்பட்டன என்கின்ற தகவல் இன்று வரை நமக்கு கிடையாது. இவற்றையெல்லாம் புலனாய்வு செய்வதற்கான எந்த வாய்ப்புகளையும் உலகம் நமக்கு உருவாக்கி தரவில்லை. இலங்கை அதற்கு அனுமதிக்கவில்லை. இந்தியா இலங்கையை பாதுகாத்து நின்று கொண்டிருக்கிறது. ஒரு அரணாக, இரும்பு கோட்டையாக இலங்கையின் மீது எந்த விசாரணையும் வந்துவிடக்கூடாது என்று அமெரிக்காவும் இங்கிலாந்தும் ஐரோப்பிய ஒன்றியமும் இந்தியாவும் கைகோர்த்து நிறுத்திய அந்த சர்வதேச புலனாய்வு என்பது இன்று வரை தமிழர்களுக்கு எந்த நீதியையும் பெற்று தரவில்லை. இப்படிப்பட்ட ஒரு கொடூர நிகழ்விற்கு நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கக்கூடிய நாம் இதே போல அங்கே பாலஸ்தீனத்தில் குழந்தைகளும் பெண்களும் முதியவர்களுமாய் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்படுவதை காணும் பொழுது நமக்கு 2009 கொடூர நினைவுகள் நம்மை கொள்ளுகின்றன. நம்மால் உறங்க முடியவில்லை. உலகத்தில் எங்கேனும் மனிதன் இறந்தால், குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டால், அல்லது பெற்றோர்களினுடைய பிணங்களை சுற்றி குழந்தைகள் அழுது கொண்டிருந்தால் அந்த துயரத்தை நம்மால் காண முடியாது. ஆனால் தினந்தோறும் இந்த புகைப்படங்களும் காணொளிகளும் நம்மை வதைத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த போர் எதற்காக நடக்கிறது? உலகத்திலே இந்த போர் எந்த காரணமும் இல்லாமல் ஒரு இனவெறி நோக்கத்திற்காக மட்டுமே நடக்கவில்லை தோழர்களே. 20 ஆண்டுகளுக்கு முன்பு தராகி சிவராம் ஒரு கருத்தை சொன்னார். தராகி சிவராம் ஈழத்தினுடைய ஆகச் சிறந்த ஒரு ஆய்வாளர், ஊடகவியலாளர், தமிழீழ விடுதலை போராட்டத்தில் தன்னை ஒப்புக் கொடுத்தவர். 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஐரோப்பாவில் தங்கியிருந்த ஒரு சமயத்தில் அவர் பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது, ஈழத்தினுடைய திரிகோணமலை கப்பல் தளத்தை அமெரிக்கா நிச்சயமாக கைப்பற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும். ஏனென்றால் அவர்கள் ஈரானை தாக்க வேண்டும் என்றால் அவர்களது கப்பல் படை நிறுத்துவதற்கு இந்திய பெருங்கடலில் எங்கும் அவர்களுக்கு தளம் கிடையாது. பனாமாவில் இருந்து 5000 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து அவர்கள் கப்பல் படையை நகர்த்தி வந்து இங்கே போர் புரிவது என்பதும் ஈரானை வீழ்த்துவது என்பதும் சாத்தியமில்லாதாக இருக்கிறது. ஆகவே அவர்களது கப்பல் படையை பாதுகாப்பாக நிறுத்த வேண்டும் என்றால் அவர்கள் ஈழத்தினுடைய திரிகோணமலையில நிறுத்தினால் மட்டும்தான் ஈரான் மீது போரை நடத்த முடியும் என்று உறுதிபட சொன்னார். இதை சொல்லிவிட்டு இலங்கைக்கு திரும்பிய 1 மாதத்திற்குள்ளாகவே அவர் கடத்தி சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். அதே போலத்தான் 1980 இறுதியிலே இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்கின்ற ஒப்பந்தம் தமிழர்களுக்கு விரோதமாக கைச்சாத்திடப்பட்ட பொழுது விடுதலை புலிகளுடைய தலைவர், தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களும் இதே கருத்தை தான் பதிவு செய்தார். இந்தியா எமது நிலத்தில் ஒரு ஆதிக்க அரசியலை நகர்த்துகிறது என்பதை தெளிவுபட தெரிவித்தார். அப்படிப்பட்ட அரசியல் தான் 2009 ஒரு இனப்படுகொலையாக அந்த திரிகோணமலை கப்பல் தளத்தை கைப்பற்றுகின்ற அமெரிக்காவினுடைய முயற்சியை ஆதரிக்கின்ற விதமாக இந்தியா அமெரிக்காவோடு கைகோர்த்து தமிழர்களை இனப்படுகொலை செய்து அழித்தது. இந்த தகவல்கள் எல்லாம் உலக அளவிலே கொண்டு சேர்க்க முடியாத தமிழினம் எவ்வாறான ஒரு சிக்கலை எதிர்கொண்டதென்றால், எந்த ஈரான் தாக்கப்படும் என்று அச்சப்பட்டு அன்றைக்கு விடுதலை புலிகள் பேசினார்களோ, மேற்காசியாவினுடைய பாதுகாப்பு என்பது ஈழத்தில் இருக்கிறது, திரிகோணமலையில் இருக்கிறது என்பதை குறித்து மிக விரிவாக ஆய்வுகளை வெளியிட்டார்களோ, அந்த தமிழீழ பகுதியை தாக்குவதற்கு இலங்கைக்கு ஆயுதத்தை ஈரானே கொடுத்தது, இஸ்ரேலும் கொடுத்தது என்கின்ற துயரத்தை வரலாற்று முரணையும் சேர்த்துத்தான் உள்வாங்கிக் கொண்டு நாம் இன்றைக்கு ஈரானுக்கு ஆதரவாகவும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். நாம் விரும்புவது ஒன்றுதான், எதிரிகளுக்கும் எந்த கொடுமையும் நடந்துவிடக் கூடாது என்கின்ற கவலையில் தமிழினம் பரிதவித்து பேசியது. உலகம் முழுவதும் அமைதி நிகழ வேண்டும் என்றால் தமிழீழம் என்கின்ற அந்த நிலப்பரப்பு தமிழர்களுடைய இறையாண்மைக்குள் இருக்க வேண்டும். அந்த இடத்தில் அந்நிய படைகள், அந்நிய ராணுவம் நிலைநிறுத்தப்படக்கூடாது என்பதை உறுதிபட தெரிவித்தார்கள் விடுதலை புலிகள். அவர்கள் விரும்பியிருந்தால் முள்ளிவாய்க்கால் கட்டத்திலே இறுதி காலத்தில் அமெரிக்காவினுடைய கப்பல் படை நாங்கள் மனிதாபிமான அடிப்படையில் மக்களை மீட்பதற்காக இலங்கை ராணுவத்தை தடுத்து நாங்கள் மக்களை பாதுகாக்கின்றோம் என்கின்ற பெயரில் நாங்கள் கரம் இறங்குகின்றோம், அங்கே தரை இறங்குகிறோம் என்று சொன்ன பொழுது, எங்கள் மண்ணில் எங்களை காப்பதற்காக என்கின்ற பெயரில் அமெரிக்கா தனது படையை இறக்கினால்
அதன் பிறகு அமெரிக்காவை இந்த கடல் பரப்பிலிருந்து ஒரு காலத்தில் நாம் வெளியேற்ற முடியாது. நாங்கள் எங்களை பலி கொடுத்தாவது இந்த மண்ணை அமெரிக்காவின் பிடியிலிருந்து காப்பதன் மூலமாக உலகத்தினுடைய சமாதானத்திற்கும் உலகத்தின் அமைதிக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு தமிழீழ விடுதலை புலிகள் தங்களை தாங்களே அழித்துக் கொண்ட வரலாறு ஒரு மாபெரும் வரலாறு. இந்த வரலாறு எல்லாம் இன்றும் பேசப்படவில்லை. இந்த வரலாற்றினுடைய விவரங்கள் இன்று வரை இந்தியாவினுடைய எந்த முற்போக்கு இயக்கங்களும் கூட எடுத்துச் சொல்ல மறுக்கிறது. தமிழீழ விடுதலை புலிகளை அங்கீகரிப்பதற்கு இடதுசாரிகள் மறுக்கிறார்கள், தமிழீழ விடுதலை அங்கீகரிக்க மறுக்கிறார்கள் என்ற பெருந்துயரத்தில் நின்று கொண்டு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் சொல்லுகின்றோம், உலகத்தில் எந்த மூலையில் எந்த இனம் எந்த மக்கள் விடுதலைக்காக போர் புரிகிறார்களோ விடுதலைக்காக துணிந்து நிற்கிறார்களோ அவர்களோடு தமிழம் என்றும் துணிந்து நிற்கும் என்பதைத்தான் தமிழம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிரூபித்து வந்திருக்கிற தோழர்களே. அந்த மரபில் நின்று நாம் பேசுகின்றோம். இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய போர் வெறும் பாலஸ்தீனத்தில் மட்டும் நடக்கவில்லை. அவர்கள் காசாவில் ஆரம்பித்தார்கள், மேற்கு கரையிலே அந்த போரை விரிவு செய்தார்கள். அதற்கு பிறகு லெபனான் மீது தாக்குதல் நடத்தினார்கள், சிரியாவிலே தாக்குதல் நடத்துகிறார்கள், ஈராக்கின் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள், ஏமன் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். இவ்வாறாக தாக்குதலை விரிவு செய்து கொண்டே போகக்கூடிய இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆக மேற்காசியா முழுவதும் இந்த போர் விரிவடைந்து கொண்டே செல்வதற்கான காரணம் என்ன? என்ன காரணம்? ஹமாஸ் ஒரு தாக்குதலை நடத்தியது என்கின்ற ஒற்றை காரணத்தை வைத்துக் கொண்டு தாக்குதல் நடத்துகிறார்கள். அன்பானவர்களே, இது ஹமாஸுக்கு எதிரான தாக்குதல் அல்ல. ஒட்டுமொத்த மேற்காசிய பிராந்தியத்தில் அமெரிக்காவினுடைய தளத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகின்ற தாக்குதல். இந்த போர் மேலும் விரிவடையும். இந்த போர் மேலும் விரிவடையும் என்றால் தெற்காசிய பிராந்தியம் போரில் சிக்குண்டு மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கும் என்று தமிழீழ விடுதலை புலிகளும் தமிழ் போராளிகளும் 40 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார்களே, அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நான் இந்த சமயத்தில் மிக குறுகிய நேரம் இருக்கின்ற காரணத்தால் ஒரு சில குறிப்புகளை மட்டும் உங்களது கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். காரணம், இந்த பேரணியை நாங்கள் நடத்துவதற்கான காரணம், ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியது. இஸ்ரேலினுடைய ராணுவம் யாரெல்லாம் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வருகிறார்களோ அவர்களை எல்லாம் படுகொலை செய்தார்கள். ஹமாஸினுடைய தலைவர் ஹனியே நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு தயார் என்று சொன்னார், அவரை படுகொலை செய்தார்கள். இந்த மேற்காசிய பிராந்தியத்தில் போர் விரிவடையாமல் நாங்கள் தடுக்கிறோம் என்று ஈரான் சொன்னது, ஈரான் படை தளபதிகளை படுகொலை செய்தார்கள். லெபனான் மீது தாக்குதல் நடத்திய பொழுது ஹிஸ்புல்லாவினுடைய படை தலைவர் நசருல்லா சொன்னார், போர் நிறுத்தத்திற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று ஈரானின் வழியாக அமெரிக்காவிற்கு தெரிவிக்கப்பட்டது. இதை சொல்லி 2வது நாளிலே நசருல்லா படுகொலை செய்யப்பட்டார், ஈரானினுடைய தளபதிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள். நான் கேட்க விரும்புவது ஒன்றுதான், இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய மோடி சர்க்காரே, யாரெல்லாம் போர் நிறுத்தத்திற்கு தயார் என்று அறிவிக்கிறார்களோ, யாரெல்லாம் அமைதியை விரும்புகிறார்களோ அவர்களை எல்லாம் படுகொலை செய்யக்கூடிய இஸ்ரேலை இந்தியா ஆதரித்து போரை விரிவடைய செய்கிறது என்கின்ற குற்றச்சாட்டிற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? யாரெல்லாம் அமைதியை முன்னிறுத்தினார்களோ அவர்களை எல்லாம் இலங்கை அரசு படுகொலை செய்தது, இலங்கை ராணுவம் படுகொலை செய்தது. அமெரிக்காவினுடைய ஆதரவின் அடிப்படையில் திரிகோணமலை அமெரிக்காவினுடைய கப்பல் படை தளமாக மாறுவதற்கு இந்தியாவின் ஒப்புதலோடு அமெரிக்கா இலங்கையோடு ஒரு ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்ட உடனே அதே வருடத்திலே இந்திய அரசினுடைய ஆதரவின் அடிப்படையிலே தமிழீழத்தினுடைய அமைதி செயலகத்தினுடைய தலைவராக இருந்த சுப தமிழ்ச்செல்வன், பிரிகேடியர் சுப தமிழ்ச்செல்வன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். அவர் எவ்வாறு படுகொலை செய்யப்பட்டாரோ அதே போலத்தான் நசருல்லா ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் படுகொலை செய்யப்படுகிறார். இப்படி இந்த படுகொலைகள் எல்லாம் ஒரே மாதிரியாகத்தான் நடக்கின்றன. இலங்கை எப்படி இந்த போரை ஈழத்தின் மீது நடத்தியதோ அதே போலத்தான் பள்ளிக்கூடத்தின் மீதும் ஐநா அலுவலகங்கள் மீதும் மருத்துவமனை மீதும் குழந்தைகள் மீதும் இவை அனைத்தும் இந்த மக்கள் எங்கெல்லாம் ஒன்று திரள்கிறார்களோ அந்த அமைதி வளையங்கள் மீதும் குண்டுகளை வீசி படுகொலை செய்தார்கள். உணவுகள் இல்லாமல், மருந்துகள் இல்லாமல், குடிநீர் இல்லாமல் அவர்கள் எவ்வாறு மக்களை பட்டினி போட்டு தமிழர்களை படுகொலை செய்தார்களோ அதுபோலத்தான் காசாவிலே அங்கே பாலஸ்தீனர்கள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போர் ஒரே முறையானது. நான் பாலஸ்தீனத்தை ஆதரிப்பேன், ஆனால் தமிழீழத்தை பற்றி நான் அக்கறை கொள்ள மாட்டேன் என்று சொல்வது ஒருபொழுதும் இடதுசாரி மரபாக மாறிவிடாது, ஒருபொழுதும் ஜனநாயக மரபாக மாறிவிடாது, ஒருபொழுதும் முற்போக்கு நிலைப்பாடாக மாறிவிடாது. காரணம் என்னவென்றால், தமிழீழத்தில் நடத்தப்பட்ட படுகொலை என்பது இன்றைக்கு ஈரானை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய போரினுடைய அடித்தளமாகத்தான் அங்கே தமிழீழம் அளிக்கப்பட்டது. ஆக தமிழீழத்தினுடைய படுகொலை, பர்மாவில் நடந்த ரோஹிங்கியாவின் படுகொலை,
பாலஸ்தீனத்தினுடைய படுகொலை. இந்த படுகொலைகளுக்கெல்லாம் ஒரே காரணம், அமெரிக்கா ஆசியாவை முழுவதுமாக கைப்பற்ற நினைக்கிறது. இந்த கைப்பற்றுவதற்கான முயற்சியை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே தமிழீழத்தில் நிறுத்த முடியாத, நம்மால் தடுக்க முடியாத இனப்படுகொலையை குறைந்தபட்சம் பாலஸ்தீனத்திலும் லெபனானிலும் நடக்காமல் நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் நாம் அங்கே திரண்டிருக்கின்றோம். இந்த போர் விரிவடைந்து 2 நாட்களுக்கு முன்பு சிரியாவில் இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய ராணுவ தளத்தின் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. என்றால் என்ன காரணம் என்றால், ரஷ்யாவும் ஈரானும் இந்த போருக்குள் வர வேண்டும் என்று விரும்புகிறது. போரை இழுக்கிறார்கள். இங்கே மேற்காசியா பிராந்தியம் முழுவதும் போர் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். என்றால் ஈரானிலிருந்து சென்று அங்கே இஸ்ரேலுக்குள் தாக்குதல் நடத்திய அந்த ஏவுகணைகள் 2000 கிலோமீட்டர் செல்லும் என்றால், அமெரிக்காவினுடைய கப்பல் படை அரபிக்கடலில் நிற்க முடியாது, இந்திய பெருங்கடலிலே மேற்கு பகுதியில் நிற்க முடியாது. ஆகவே அமெரிக்காவினுடைய கப்பல் படை பாதுகாப்பாக நின்று இந்த போரை நடத்த வேண்டும் என்றால் அது தமிழ்நாட்டினுடைய துறைமுகத்திற்கோ ஈழத்தின் துறைமுகத்திற்கோ வந்து நிற்க வேண்டும். இங்கே காட்டுப்பள்ளி துறைமுகத்தை அமெரிக்காவினுடைய ராணுவ கப்பல்கள் நிறுத்துவதற்கும் அங்கே ரிப்பேர் செய்வதற்கும் இந்திய அரசு தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல் இல்லாமல் கொடுத்திருக்கிறார்கள். இங்கே அமெரிக்காவினுடைய கப்பல்கள், ராணுவ கப்பல் வரும் என்றால், திருகோணமலையில் ராணுவ கப்பல்கள் நிறுத்தப்படும் என்றால் இந்த போர் விரிவடையும். ஏனென்றால் ஈரான் சொல்லி இருக்கிறது, எங்களை எங்கிருந்தெல்லாம் தாக்குகிறார்களோ அந்த இடங்களிலெல்லாம் நாங்கள் திரும்பவும் தாக்குவோம் என்று சொன்னால் நாம் நம்மை அறியாமல், நாம் ஒப்பு கொடுக்காமல் நாம் பழியாவோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது தோழர்களே. மேற்காசியாவினுடைய இந்த போரிலே முக்கிய வகிபாகம் வகிக்கக்கூடிய இந்த விமானப்படையினுடைய தளபதிகள், இங்கிலாந்தினுடைய தளபதியும் விமானப்படை தளபதியும், பிரான்சினுடைய விமானப்படை தளபதியும், ஜெர்மனியினுடைய விமானப்படை தளபதியும் கோயம்புத்தூரிலே எதற்கு சந்தித்தார்கள் என்கின்ற கேள்வி எழுகிறது. இங்கே தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே, தென்னிந்தியாவிலே இந்த நேட்டோவினுடைய படைகளுக்கு இங்கே என்ன வேலை என்பதை நாம் கேட்க வேண்டியது இருக்கிறது. அதானியினுடைய வியாபாரம் நடக்க வேண்டும் என்பதற்காக, அதானி செய்கின்ற அந்த ட்ரோன் வியாபாரத்தை விரிவடைய வேண்டும் என்பதற்காக இங்கே இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய மோடி அரசினால் நாளை நாம் தாக்குதலுக்குள்ளானால் எப்படி எதிர்கொள்வது? ஆகவேதான் தோழர்களை சொல்லுகிறோம், இந்த பிராந்தியம் இராணுவமயமாக மாறாமல் இருக்க வேண்டும். 2வது போர் நிறுத்தம் நிறைவேற வேண்டும். இவற்றை எல்லாம் விட மிக முக்கியமாக தமிழர்கள் அரசியல் பட வேண்டும். இங்கே நடப்பது என்னவென்பதை புரிந்து கொள்ளவில்லை என்றால், நான் ஈழத்தமிழர் சொன்னதை நான் சொல்லுகிறேன், நாங்கள் எதற்காக கொல்லப்படுகிறோம் என்று தெரிந்து துணிந்து நின்று எங்கள் இனம் படுகொலையானது. ஆனால் தாங்கள் எதற்காக கொல்லப்படுகிறோம் என்று தெரியாமலே தமிழ்நாட்டு தமிழர்கள் அழிவை எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்கின்ற அச்சத்தில் நான் பேசுகின்றேன், அந்த துயரத்தில் பேசுகிறேன் என்று ஈழத்தமிழர் என்னிடத்தில் பதிவு செய்தார். அதை மீண்டும் இந்த சமயத்தில், இந்த கணத்தில், இந்த மேடையில் நான் பதிவு செய்து, தமிழ்நாட்டு தமிழர்களே அரசியல் கொள்ளுங்கள். அரசியலோடு இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இங்கே சமகால அரசியலோடு, தமிழ்நாட்டு அரசியலோடு இணைத்து பாருங்கள். இங்கே சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள். இது குறித்தான தொடர்ச்சியான போராட்டத்தில் பங்கெடுத்த அந்த தோழர்கள், தமிழ்நாட்டினுடைய அரசு, திமுக அரசு ஒரு வெளியுறவு கொள்கை வகுப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை மே 17க்கும் 15 ஆண்டுகளாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேண்டுகோளை இச்சமயத்திலே நான் மேடையில் வைக்கின்றேன். மே 17 இயக்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தோழர் வேல்முருகன் அவர்கள் இந்த கோரிக்கையை சட்டமன்றத்தில் முன்னெடுப்பார் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். காரணம், தமிழ்நாட்டிற்கு ஒரு வெளியுறவு கொள்கை தேவைப்படுகிறது. இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை என்பது குஜராத்தி பணியாட்களின் லாபத்திற்காக இந்த பார்ப்பன கூட்டம் நடத்துகின்ற வெளியுறவு கொள்கை. அந்த வெளியுறவு கொள்கையில தமிழர்களுக்கு எந்த இடமும் இல்லை, தமிழ்நாட்டின் நலனுக்கான எந்த இடமும் இல்லை என்றால், தமிழ்நாட்டின் நலனை முன்னிலைப்படுத்தி நாம் ஒரு வெளியுறவு கொள்கையை வகுக்க வேண்டும். அந்த வெளியுறவு கொள்கையின் அடிப்படையில் தான் டெல்லி இயங்க வேண்டும். அது இயங்கவில்லை என்றால், இங்கே நான் டிஃபென்ஸ் காரிடார் வைக்கிறேன், இங்கே ராணுவ தளம் வைக்கிறேன் என்று சொன்னால் அதை விரட்டி அடிக்க வேண்டிய தேவை நமக்கு வரும். ஏனென்றால் நாம் அறியாமல், நாம் ஒப்பு கொடுக்காமல், நாம் உணராமல் நம் குழந்தைகள் மீது விழுகின்ற குண்டுகளை மோடி தடுக்க மாட்டார், சங்கிகள் தடுக்க மாட்டார்கள், நாம் தான் எதிர்கொள்ள வேண்டும். அந்த இடத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆக தோழர்களே, இதையெல்லாம் உணர்த்துவதற்காகத்தான் இந்த பேரணியை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே 2009 எதை விட்டோமோ, 2009 எதை சாதிக்க இயலாமல் போனதோ அந்த அரசியலை கைக்கொண்டு நாம் இந்த பிராந்தியத்தின் அரசியலை முடிவு செய்ய வேண்டும். தமிழர்கள் இந்த பிராந்தியத்தின் அரசியலை முடிவு செய்வதற்கான வலிமை படைத்தவர்கள். தெற்காசிய பிராந்தியத்தில் வலிமை மிக்க ஒற்றை இனம் தமிழினம். தமிழீழத்தில் இருக்கின்றோம், மலேசியாவில் இருக்கின்றோம், சிங்கப்பூரில் இருக்கின்றோம், தாய் தமிழ்நாட்டில் பெரும் எண்ணிக்கையில் இருக்கின்றோம், மாலத்தீவிலும் மொரிஷியஸிலும் கணிசமான எண்ணிக்கையில் தமிழர்கள் இருக்கிறார்கள், தென்னாப்பிரிக்காவிலும் இருக்கிறார்கள். இந்த தமிழினம் ஒற்றை தமிழ் கோரிக்கையோடு, இந்த தமிழினத்தினுடைய வெளியுறவு கொள்கை
இந்த பிராந்தியத்தில் தமிழினம் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும், எவ்வாறு தனது அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற கொள்கை பிடிப்போடு இந்த பிராந்தியத்தில் ஆளுமை மிக்க இனமாக எழுந்து நிற்க வேண்டும். இந்த வெளியுறவு கொள்கை வகுப்பதற்கு பார்ப்பனர்களுக்கு எந்த யோக்கியதையும் அதற்கான எந்த அனுபவமும் அவர்களுக்கு கிடையாது. குஜராத்திகளுக்கு இது குறித்து எந்த அக்கறையும் கிடையாது. ஆக சுயநல அரசியலுக்காக இந்த பார்ப்பன பனியா கும்பல் வெளியுறவு கொள்கை ஆக்கிரமிக்கும் என்றால் அதை உடைக்க வேண்டிய அரசியலாக தமிழ்நாட்டிலிருந்து குரல் எழ வேண்டும். அதுதான் திராவிட மாடல் குரலாக இருக்க முடியும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அப்படியான குரலை எழுப்ப வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் கைகோர்த்து நிற்போம். இந்த அரசியலை முன்னெடுத்து என்றைக்கு தமிழீழம் விடுதலையாகிறதோ அன்றுதான் தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கும் என்பதை இச்சமயத்தில் உறுதி சொல்லி, பாலஸ்தீன விடுதலை என்பதும் தமிழீழத்தின் விடுதலை என்பதும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டது. இந்த மக்கள் நம் மக்கள், இந்த குழந்தைகள் நம் குழந்தை, இந்த தேசம் நம் தேசம். இவர்கள் விடுதலைக்காக தொடர்ச்சியாக போராடுவோம். நன்றி, வணக்கம்.